ஹாய் கைஸ், உங்கள் ஜிஎம் மத்தம்லாம் இன்னைக்கு என்ன பத்தி டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து முதலமைச்சரை தாக்கு பிடிப்பாரா இல்லையான்றதை பத்தி தான் பேச போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு வந்து கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் வந்து சட்டமன்றத்துல வந்து தாங்குவாரா தாங்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கோணத்துல வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலையில ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஆனா பட் வந்து ரியல் லைஃப்ல ஒரு முதலமைச்சரா போயிட்டு அங்க இருக்கும் போது மற்றவங்க எதிர்கட்சி வந்து கேள்வி கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை வந்து சுளிக்கிறது, முகம் வந்து பார்த்தீங்கன்னா மாறுறது, நம்ம இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் எடுக்கிறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசா இருந்துச்சு விஜய் கிட்ட. அதே மாதிரி இந்த முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட வந்து வாக்குறுதியை கொடுத்து தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து கேள்வி கேட்கதான் செய்வாங்க, தவறுன்னு இருந்தா சுட்டி காட்டுவாங்க. இப்ப வந்து ஒரு அவருடைய முதல் விஷயம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஜோதிடருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒன்று போட்டு கொடுத்துருந்தாங்க. அது வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு வந்து உயர்ந்த பதவியில வந்து கொடுத்ததுனால வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பினால வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியமனம் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா விஜய் என்னப்பா சினிமா துறையில இருந்தா என்ன எப்படி நடந்திருக்கோம், இப்படி பறந்திருக்கோம், இப்படி நடந்திருக்கோம், அப்படி நடந்திருக்கோம் எதிர்பார்க்கலாம். ஆனா ரியல் லைஃப்ல வந்து அமைதியா பூச்சாடு மாதிரி இருந்தாரு. ஆனா பட் வந்து உண்மையிலேயே மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா விஜய்க்கு போய் சினிமா நடிச்சுட்டு 4 டைலாக் பேசிட்டு போயிருப்பாரு, அவரு கூட்டம் வர வச்சு ஃப்ளோர் டெஸ்ட்ன்றாங்க, எதிர்கட்சி கேள்வி கேட்கறாங்க, அப்படின்றாங்க, குதிரை பேருன்றாங்க, என்னென்னமா சொல்றாங்க, இன்னுமே புரியலப்பா அப்படின்ற மாதிரிதான் வந்து இன்னையோட அரசியல் சூழல்ல நடந்துச்சு. அதே மாதிரி நான் வந்து தீய சக்தியை வந்து ஒழிக்க போற, தூய சக்தியா வரப்போற அப்படி இப்படின்லாம் பேசினாரு. ஆனா பட் வந்து நீ ஆட்சி அமைக்கன்னா தூய சக்தியோட கூட்டணியில வச்சவங்கள தான் நீ வந்து கூட்டு வந்து ஆட்சி அமைச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து மரியாதை நிமித்தமாக வந்து எதிர்கட்சியில சந்திச்சாலும் வரவேற்கிறாங்க. ஒரு பக்கம் மதுக்கடை மூடுந்து வந்து வரவேற்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து அந்த சட்டங்களுக்கு 3 சட்டங்களை வந்து கொண்டு வந்து ஆதரிக்கிறாங்க. ஆனா பட் வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்போது என்ன கம்பீரமான குரல் கொடுக்குறாங்க. ஆனா பட் வந்து விஜய் இது வந்து தாக்கு பிடிக்குவாரா தாக்கு பிடிக்க மாட்டாரான்ற நிலைமையில போயிடுச்சு. நல்லா பார்க்கும்போது சே என்னையா மனுஷன், அந்த மனுஷன் போய் ஏதோ படங்களை நடிச்சுட்டு 4 டைலாக் பேசிட்டு வருவாரு, ஏதோ படங்களை சம்பாதிச்சுட்டு ஏதோ ஒரு நல்ல செல்வாக்கா அவர் ஃபேமா இருந்தாரு. அவரை கூட்ட அரசியல விட்டு சிஎம் ஆக்கி அவருக்கு ஒண்ணுமே என்ன பண்றதுன்னு தெரியாம சூழல பதட்டத்தில் இருக்கிறாரு. ஆனா பட் வந்து ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்புல வந்து 147 பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பா வரவேற்கத்தக்கது. ஆனா பட் வந்து இவர் வந்து இதே நிலைமையில போனாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 144 பேரும் அடுத்த வாட்டி வந்து ஓட்டளிக்காம அவங்க கட்சிக்கார சார் மட்டும் ஓட்டளிச்சு மற்றவங்க வந்து ஓட்டளிக்க மாட்டாங்க. இன்னும் தீவிரமா இன்னும் இறங்கணும். அது எதிர்கொள்றதுக்கு நிறைய தைரியம் வரணும். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பேசுற அளவுக்கு நீங்க வந்து வச்சுக்க கூடாது, சரியா? இப்ப நடந்த விஷயங்கள் வந்து குதிரை பேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த பணி நியமனம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நீங்களே உங்களால வளர்த்து விட்டது. அதே மாதிரி உங்க கட்சி அலுவலகத்துக்கு வந்து யாரோ முகமூடி போட்டு உள்ள வந்தாங்க, அந்த மாதிரி மறைஞ்சு வந்தாங்க, அவங்கள யாரு அதை பத்தி வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்களே இது கொடுக்கறது, என்ன சொல்றதுன்னா துப்பு கொடுக்குறதுன்னு சொல்லுவாருன்னா, இந்த மாதிரிலாம் தவிர்த்துட்டு நல்ல உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட ஒரு சஜஷன் கேட்டு எப்படி நடந்துக்கணும், இதுக்கப்புறம் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிஆர் டீம் போடுங்க. அதை வந்து நடத்துங்க, செல்வாக்குப்படுத்துங்க. ஆனா பட் வந்து இன்னைக்கு மாதிரி நடந்த ஒரு சட்டசபையில வந்து அடப்பாவி விஜய் அவ்வளவுதானா போயிடுவாரா, இனிமேல் நிக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி நிலைமை போயிடுச்சு. அந்த மாதிரி நிலைமை வந்து மறுபடியும் வரக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்து. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் கால அவகாசம் கொடுப்பாங்க, மக்கள் வந்து கொடுப்பாங்க, அரசியல் கட்சியும் கொடுப்பாங்க. நீங்க அதை வென்று எடுத்து நான் வந்து அடுத்த எம்ஜிஆர், நான் வந்து அடுத்த ஜெயலலிதா அந்த மாதிரி வந்து நீங்க வந்து வரணும். மக்களுக்கு வந்து புதிய மாற்றத்துக்காக வாக்களிச்சிருக்காங்க. அந்த வாக்களிச்சு மக்களுக்கு வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்றது என்னோட கருத்து. மக்களாக நீங்க உங்க கருத்துக்கள் என்ன சொல்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. விஜய் வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தா மறுபடியும் வந்து தொடருவாரா இல்லை 4 நாள் ரெஸ்ட் போட்டு வந்து ரெஸ்ட்டுக்கு போயிடுவாரான்னு தெரியல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கருத்து வந்து கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்தீர்கள். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.